காவேரி வந்து படிக்கட்டில உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆனது, அதுக்கப்புறம் விஜய் விட்டு பிரிஞ்சது, இப்போ கஷ்டப்படுறது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜய் விட்டு பிரிஞ்சிருக்குமே, அவர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. தாலி எடுத்து பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக மறுபடியும் கல்யாணம் நடக்குமா? இல்லை இந்த தாலி தான் எனக்கு நிரந்தரமா? இல்லை எனக்கு புது தாலி வந்து விஜய் கட்டுவாரா? ஒன்றுமே புரியலையே. என்னதான் இருந்தாலும் முதல்ல வந்து இந்த தாலி கட்டுற நேரம் எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவர் அந்த தாலியை கட்டும்போது நான் அவருக்கு வந்து எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது. அப்போ அவருக்கு தாலி கட்டும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக தாலி எடுத்து வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது மாமி வந்து கவனிச்சிடுறாங்க. காவேரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஐயோ மாமி அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து உள்ளே போட்டு காவேரி என்ன மாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நோக்கு கல்யாணம் ஆகிடுச்சாடி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் ஆமாம் நெத்தி வடிவில் பொட்டு வச்சிருக்கல, நான் பாரேன் அதை பற்றியே யோசிக்கல. உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உன் மாமா இருக்கான்னு பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆனதை நான் பார்க்கவே பார்க்கலையே. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாடி, தாலியெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தேன், அப்போ தான் நான் கவனிச்சேன்டி அப்படின்றாங்க. ஆமாம் மாமி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிடுச்சா? அப்போது ஆம்படி எங்கடி இருக்கான் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்து மாமி சொல்லுடி எங்கே இருக்கான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை மாமி, அவர் ஃபாரினில் இருக்கார், அதனால தான் நான் அம்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரிடி. ஆனால் ஒன்றுடி, புருஷனை ரொம்ப நாள் தனியாக விடாத, அப்புறமா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீ வேற ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்க மாமி அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சோகமாக போகிறாங்க. என்ன இவ ரொம்ப சோகமாக இருக்காளே, ஒரு வேளை இவளுக்கும் இவன் புருஷனுக்கும் சண்டை போட்டிருக்கு, அதான் அம்மா வீட்டில் இருக்கா, அதை சொல்கிறதுக்கு மறைக்கிறா போல் இருக்கு. ஒன்றுமே புரியல. இக்கால பொண்ணுங்க கொஞ்சம் கூட அனுசரணையே கிடையாது. அதுவும் இவளுக்கு சுத்தமாக பொறுமையே இல்லை. பின்ன என்ன பண்ணுவான் ஆத்துக்காரன், அதான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்படியா அந்த சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு? ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சுங்க. எனக்கே இப்போ தான் தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்காக சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வராங்க. அதை வந்து மாமி பார்த்துடுறாங்க. மாமி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க என்ன இப்போல்லாம் விஜய்கிட்டே பேசிகிட்டு இருக்காளே, நோக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன தனியாக வந்து பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து மாமி அப்படி சொல்லி சொன்னோன்னே, நீ வா இங்கே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மாமி வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்காங்க செடிங்களுக்கு. இங்கே பாரு நான் அட்வைஸ் பண்ணுறேன், தப்பாக நினைக்காதடி. மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா நீ எங்கள் வீட்டு பொண்ணா நான் நினச்சி நான் சொல்கிறேன். இங்கே பாரு தனியாக இருக்க ஆம்பளைக்கிட்ட சும்மா சும்மா பேசக்கூடாது, அது தப்பாக இருக்கும். அவனுக்கும் பொண்டாட்டி இருக்கா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு போது நீங்கள் 2 பேரும் பேசினா ஊர் உலகம் தப்பாக நினைக்காதா? அதனால் அவங்ககிட்ட பேசுகிறது, அவங்ககிட்ட போய்ட்டு ஏதாவது எடுத்து கொடுக்குறது அதெல்லாம் வச்சுக்காத, அதெல்லாம் நல்லதே இல்லை. எல்லோரும் தப்பாக பேசுவாங்க ஒன்று தான் அப்படின்றாங்க. ஐயோ எல்லாம் என் தலை எழுதி இந்த மாமிக்கிட்ட இதெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காவேரி நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னோடனே, புரியுது மாமி அப்படின்றாங்க. சரி நான் சொல்கிறபடி கேட்கணும். இனிமேட்டு எக்காரணம் கொண்டும் விஜய் ரூமுக்கு நீ போகவே கூடாது. ஏதாவது பேசினா கூட வெளியே தான் பேசணும், அதுவும் 4 பேருக்கு முன்னாடி தான் பேசணும். விஜய் கிட்ட தனியாக பேசுகிறதோ ரூமுக்கு போகிறதோ அதெல்லாம் கூடவே கூடாது, சரியா அப்படின்னோடனே உடனே வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து தாலி எடுத்து காட்டி, விஜய் என் புருஷன் ரூமுக்கு நான் போகக்கூடாதா, என் புருஷன்கிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது காவேரிக்கு. இந்த மாமிக்கிட்ட இதெல்லாம் கேட்கணும் போல இருக்குது. ஆனால் எப்படி கேட்குறது, கேட்டால் பெரிய பிரச்சனை வருமே, அதுவும் என் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாங்களே. வேறு வழி இல்லை, கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சரிங்க மாமி நீங்கள் சொல்கிற மாதிரி சரி, இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசலை. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் என்னை சந்தேகப்பட்டு பேசுகிறீங்க மாமி அப்படின்னோடனே, இதில் என்னடி இருக்குது, நான் வந்து உனக்கு நல்ல விஷயம் தான் சொல்கிறேன், நல்லபடி கேட்டு பொழைச்சிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது சரியா அப்படின்றாங்க. சரிங்க மாமி அப்படி சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இந்த மாமி கிட்ட வந்தது, நான் விஜய்கிட்ட விஜய்கிட்ட நான் பேசினாவே பிடிக்க மாட்டேங்குது, அவர் ரூமுக்கு போனால் கூட பிடிக்க மாட்டேங்குது, ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து என்ன காவேரி அமைதியாக உட்காந்துருக்க, பேசக்கூட மாட்டேங்கிறேன்றாரு. உங்ககிட்ட பேசினா தான் அந்த மாமிக்கு தான் சுத்தமாக பிடிக்கலையே, வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் உங்ககிட்ட நான் என்ன பேசுறது அப்படின்னாங்க. ஏன் காவேரி பிளாக் பண்ணுற, மாமிக்கிட்ட உண்மையை நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத, அதுக்கப்புறம் மாமியை நம்மளை சேர்த்து வைப்பாங்க, அதெல்லாம் இப்போ சொல்லாதீங்க, நேரம் வரும்போது பார்த்துக்கலாம் சரியா அப்படின்றாங்க. சரி காவேரி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் சொல்கிறவா நம்ம 2 கல்யாணம் நடக்கும்ன்றீங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் அம்மா இன்றைக்கி கூட சொன்னாங்க உங்ககிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னோடனே, கண்டிப்பாக நடக்கும்டி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே விஜய் பார்க்குறாங்க காவேரி.